எல்லாருக்கும் வணக்கம். மனதின் விசித்திரங்கள் பற்றிய இந்த சுவாரஸ்யமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம நம்ம மனசோட கணிக்க முடியாத தன்மைய எப்படி புரிஞ்சிக்கலான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்க மனசுக்குன்னே தனியா ஒரு மனசு இருக்கிற மாதிரி, அது உங்க பேச்ச கேட்காம அது பாட்டுக்கு எங்கெங்கயோ ஓடுற மாதிரி எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? சில சமயம் ரொம்ப உயர்வா யோசிக்கும், அடுத்த கணமே ரொம்ப குழம்பி போகும். இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே பொதுவானதுதான். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். நம்மளோட முதல் பகுதி கணிக்க முடியாத மனம். மனசோட உண்மையான இயல்புதான் என்ன? அது ஏன் இப்படியே நம்ம கணிப்புக்கு அடங்காம இருக்கு? வாங்க பார்க்கலாம். நாம பேச போற விஷயத்தோட மையமே இந்த வேகரிங்கிற ஆங்கில வார்த்தை தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தரோட நடத்தையில திடீர்னு வர்ற எதுக்கு வருதுன்னே சொல்ல முடியாத ஒரு மாற்றம். இத மனசோட சஞ்சலம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு தறிக்கெட்ட ஓட்டம்னு கூட சொல்லலாம். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. மூலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வரி இதுதான். மனம் அலைந்து திரிவது மற்றும் விசித்திரமானது. அப்படின்னா என்ன? மனசோட இயல்பே ஒரு இடத்துல நிக்காம அலைஞ்சு திரிகிறது தான். அதோட குணங்களும் ரொம்பவே விசித்திரமானது. அதே விஷயத்தை தான் இங்க இன்னும் அழுத்தமா சொல்றாங்க. மனசு அடுத்த எந்த பக்கம் போகும், என்ன செய்யும் நம்மால ஒருபோதும் கணிக்கவே முடியாதான். அது எப்போ எப்படி மாறுங்கிறது ஒரு பெரிய புதிர். இது மனசோட ஒரு அடிப்படை குணம்னு இந்த மூலம் சொல்லுது. மனசோட திறனை பத்தி பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் அது ரொம்ப உயர்ந்த உன்னதமான செயல்களை எல்லாம் செய்யக்கூடியது. இன்னொரு பக்கம் அதே மனசுதான் ரொம்ப அபத்தமான, சில சமயம் முட்டாள்தனமான விஷயங்களையும் செய்யும். இந்த ரெண்டு உச்சக்கட்டத்துக்கும் நடுல தான் நம்ம மனசு ஊசலாடிட்டே இருக்கு. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம். முகம் எப்படி ஒரு குறியீடா இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதுக்கும் நம்மளோட வெளி தோற்றத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நாம எல்லாரும் நம்ம முகம் நல்லா இருக்கா, மத்தவங்க பாக்குற மாதிரி இருக்கான்னு செக் பண்ண கண்ணாடிய பாக்கோம் இல்லையா? இது நம்ம தினமும் செய்யற ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஆனா முக்கியமான விஷயம் இங்கதான் வருது. முகங்கிறது வெறும் ஒரு உடல் உறுப்பு மட்டும் இல்லையாம். அது நம்ம மனசோட நிலைய அப்படியே காட்டி கொடுக்கற ஒரு குறியீடு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோ அது உங்க முகத்துல அப்பட்டமா தெரியும். அப்போ ஒரு இனிமையான, ஒரு வசீகரமான முகபாவத்தை பெற என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் இருக்கு. முதல்ல உங்க மனசை நீங்க ஆராயணும். ரெண்டாவதா அதோட சஞ்சல குணத்தை, அந்த அலைபாயிர தன்மைய அதிலிருந்து நீக்கணும். நீங்க இதை சரியா செஞ்சிட்டீங்கன்னா 3வது ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். உங்க முகம் தானாவே மத்தவங்களுக்கு இனிமையானதா மாறிடும். உள்ளுக்குள்ள வர்ற மாற்றம் தான் வெளியில தெரியுது பாத்தீங்களா? கடைசியா இந்த உள் பயணத்தோட உண்மையான நோக்கம் என்ன, நாம தேடுற அந்த ஒன்றிணைதல் எது, அத பத்தி பாப்போம். நாம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த கருத்துக்கள் எல்லாமே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ங்கிற நூல்ல இருந்து எடுத்ததுதான். தாயுமானவரோட இந்த வரிகள்ல எவ்வளவு ஒரு ஆழமான ஏக்கம் இருக்கு பாருங்க. மனசோட இந்த தரிகட்ட ஓட்டமெல்லாம் நின்னு போய் நான் முழுமையான பேரின்பத்தோட ஒன்னு சேர்ற அந்த நாள் எப்ப வரும்னு காத்துட்ருக்கேன்னு சொல்றாரு. இது உள் அமைதிக்கான ஒரு ஆழமான தேடல். ஆக இந்த பயணத்தோட இறுதி இலக்கு என்னன்னா, மனசோட இந்த தரிகட்ட தன்மைகளை எல்லாம் ஜெயிச்சு அதன் மூலமா ஒரு ஆழ்ந்த நிலையான பேரின்ப நிலைய அடைறது தான். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த முழு பயணமும் குழப்பமான, கணிக்க முடியாத ஒரு மனநிலையில இருந்து அமைதியான, இனிமையான ஒரு வெளி தோற்றத்துக்கு மாறுறது பத்தி தான். உள்ளுக்குள்ள அமைதி வந்தா அது உங்க முகத்துல நிச்சயம் தெரியும். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க முகம்தான் உங்க மனசோட குறியீடுனா, இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க குறியீடு உங்கள பத்தி என்ன சொல்லுது? உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அது காட்டுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.